தொப்புள் கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே, அத்து விட்ட காயம் அது ஆறி போனதே. தம்பி நீ இல்லாத வீடு என்ன ஆகும்னு சடலத்தை பார்த்து பார்த்து அழுத அக்காவிற்கு அடுத்த நொடியே நடந்த சோகம். மரம் செடி உரசனால அந்த இடம் கருகி போயிடும். ஒரு செகண்ட் தான் அடிக்கும். தம்பியோட உசுர பறிச்ச மின்சாரம் அக்காவையும் மறுநாளே பலி வாங்கிய சம்பவம் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. செகண்ட் தான் கருகி போயிடும். இழுத்து எரிஞ்சிருந்தானே நேரா டெம்பர் ஆக்கி போடும். திருவாரூர் மாவட்டம் வளைங்கமானுக்கு பக்கத்துல அணியமங்கலம் கிராமத்துல 42 வயதான குருமூர்த்தி அப்படின்றவங்க மின்துறையில தற்காலிக பணியாளரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. மின் மாற்றும் போது மின்சாரம் தாக்கி அவங்க உயிரிழந்ததுனால உடற்கூராய்வு முடிஞ்சு அணியமங்கலம் கிராமத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டுக்கு உடல் எடுத்து செல்லப்பட்டு குளிர்சாதன பெட்டியில வைக்கப்பட்டிருந்துச்சு. திடீர்னு நடந்த உயிரிழப்பால குடும்பத்தினர்கள் அத்தனை பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உடல் இருந்த குளிர்சாதன பெட்டியை கட்டி அழுதிருக்காங்க. அப்பதான் குளிர்சாதன பெட்டியில இருந்து கசிஞ்ச மின்சாரம் அவங்களையும் தாக்கியதா சொல்லப்படுது. உடனடியா அவங்களுடைய அக்கா 50 வயதான சுந்தரி அவர்கள் உட்பட 7 பேர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா போற வழியிலேயே அக்கா உயிரிழந்ததா சொல்லப்படுது. தம்பியை இனிமே பார்க்க முடியாது அப்படின்ற துக்கத்துல அக்கா சாப்பிடாம இருந்ததாகவும் உயிர் பலிக்கு அது காரணமா இல்ல மின்சாரம் தாக்கியதுதான் காரணமான பிரேத பரிசோதனைக்கு அப்புறமா தான் தெரிய வரும்னு சொல்லப்படுது. கும்பகோணம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அபர்ணா, பாக்யலட்சுமி, அகத்தியா, உமாராணி, துர்காதேவி, ஜெயசுதானு மற்ற 6 நபர்களுக்கும் சிகிச்சையும் கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா வளைங்கமான் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. சொல்லுவாங்க அதான் காரணம் பார்த்த மாதிரி இருக்குங்க. இது தேவா தேவான்னு ஒரு பேர். இங்கே இவர் இன்னமும் அவரோட ஸ்கூட்டர் எடுத்துட்டு போற மாதிரியே சும்மா ஜாலியா ஸ்டைலா எடுத்துட்டு போறாரு. இந்த வீடியோவானது இப்போ இணையத்துல வைரல் ஆகியிருக்கு. புதுச்சேரியில இருக்கிற மூலக்குளம் மோத்திலால் நகரை சேர்ந்தவர் தான் 44 வயதான சுரேஷ் அப்படிங்கிறவர். இவரு மின்துறை ஊழியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. முத்துராயர்பாளையம் கோவிந்தன்பேட் அண்ணா வீதியில புதுசா ஒன்னு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த வீட்டை பாக்குறதுக்காக அவரு அன்னைக்கு போயிருக்காரு. சுரேஷ் தன்னோட ஸ்கூட்டில போனதுனால வீட்டோட முன்னாடி ஸ்கூட்டி நிறுத்திட்டு உள்ள போய் வீட்டை பார்த்திருக்காரு. இதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது ஸ்கூட்டிய காணல. என்னடா ஸ்கூட்டி காணலையா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்திருக்காரு. மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்த உடனே அதன் பேர்ல மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. அந்த பகுதியில பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்யும் போது தான் தெரிஞ்சது. அப்போ சுரேஷோட ஸ்கூட்டியை திருடினது அதே பகுதியை சேர்ந்த 31 வயதான தேவா அப்படிங்கிற பெயிண்டர் ஒருத்தர். என்னமோ அவர் வண்டி எடுத்துட்டு போற மாதிரி சும்மா அசால்ட்டா எடுத்துட்டு போயிருக்காரு.